இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 8th மேக்ஸில் வந்து ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எண்களில் 1.10 ஸோ எண்களில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வந்து பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.10 ஸோ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். 1.10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டவும் அப்படின்னு -6/11 8/11 -12/11 இது மூணையும் நம்ம கூட்டணும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஒரே மாதிரி இருக்குது, 11 அப்படின்னு இருக்குது. கீழே இருக்கிறத நம்ம பகுதி அப்படின்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறத தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். தொகுதி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பகுதி சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து கீழே சேமாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரே நம்பர் வந்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை ப்ளஸ் பண்ணணும். அதனால கொடுத்துருக்கிற நம்பரை வந்து நம்ம கூட்டல் போட்டு எழுதிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி வந்து சேமாக இருக்கனால 11 அப்படின்னு ஒரு டைம் வந்து எழுதிக்கிறோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா -6 + 8 -12 ஸோ இது எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்து எழுதுகிறோம். -6 + 8 ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அந்த இடத்துல -12 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரே குறி இருக்கிறத வந்து நம்ம கூட்டிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குறி ஒரே மாதிரி இருக்கிற -6 -12 இது ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும். 12ஐயும் 6ஐயும் கூட்டும்போது 18 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ குறி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நம்பருக்கு என்ன 12க்கு என்ன குறி இருக்குது -18. அடுத்து +8 வந்து கழிக்கணும். ஸோ குறி வேறு மாதிரி இருக்கனால நம்ம கழிக்கணும். 8லேருந்து 8 போயிடுச்சுன்னா 0 அது 1. பெரிய நம்பருக்கு என்ன குறி இருக்குது மைனஸ், ஸோ -10. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா -10 / 11 இதுதான் ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் அதாவது பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கனால மேலே இருக்க நம்பர் மட்டும் கூட்டினா போதும்.